2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஆகாய் உண்டோ? கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ என்ற வார்த்தை தான் என்னோடு கூட இந்த வாரத்தில் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு வசனம். அருமையானவர்களே, களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எப்பொழுதும் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன். ஆலயத்தின் சம்பூர்ணம் அது வார்த்தை தான் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைய பண்ணுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, களஞ்சியத்தில் உங்களிடத்தில் விதைத்தானியம் என்ன இல்லை. ஹல்லேலூயா. அதில் ஒரு என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, களஞ்சியத்தில் தானியம் உண்டோன்னு கேட்கல, என்ன கேட்குறாரு? விதை தானியம் இருக்குதா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தானியம் என்றால் சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு. விதை தானியம் என்றால் என்னன்னா, விதைக்கிறதுக்காக எப்போவுமே அறுவடை பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த அறுவடைக்கு அடுத்த விதைப்புக்கு தேவையானது முதல்ல என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்து வச்சிருவாங்க. அப்படி தானே? தெரியுமா தெரியாதா? அடுத்த திரும்ப விதைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொஞ்சம் தானியத்தை, நெல்லோ கோதுமையோ எது அதை திரும்ப விதைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சிருவாங்க, தனியாக வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதை தன்னுடைய உபயோகத்துக்காக விற்க எல்லாவற்றுக்குமே உபயோகப்படுத்துவாங்க. அப்போது இதில் ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க, தீர்க்கதரிசி மூலமாக, விதைத்தானியம் இல்லை, விதைத்தானியம் கூட இல்லை. அந்த அளவுக்கு பஞ்சம் தேசத்தில். அல்லேலூயா. விதைக்கிறதுக்கு ஒதுக்கி வைப்பாங்களா, அது கூட உள்ள போட்டாச்சு. சில பேர் இந்த வியாபாரம் செய்வாங்க, வியாபாரம் செய்கிறதுக்கு முதல்ல போடுவாங்க, முதல்லேருந்து வர்ற லாபத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நஷ்டங்கள் வந்துட்டு அப்படின்னா, முதலே இல்லாத அளவுக்கு முதல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். பேங்க்கில் கடன் வாங்கி போடுவாங்க, கடன் வாங்கி கட்டணும், லாபத்தில் கட்டணும். ஆனால் அந்த கடன் வாங்கி போட்டு அந்த முதல்லேருந்து என்ன செய்வாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சில வேளையில். அப்படிதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க களஞ்சியத்தில் விதைத்தானியம் கூட இல்லை, விதைக்கிற அடுத்த விதைப்புக்கான தானியத்தை கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஒன்றும் இல்லை சொல்ற, விதைத்தானியம் இல்லை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளம் செடி அது கனி கொடுக்கவில்லை, ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லை, எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் உங்க தேசத்தை பார்த்து சொல்றாரு, தனி மனுஷனை பார்த்து சொல்லல. அவர் யாரை பார்த்து சொல்றாரு? தேசம், இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க நீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு, விதைத்தானியம் கூட இல்லாத அளவுக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் பாருங்க, விதையை கொடுக்கணும்னா கூட அவரால் தான் முடியும். விதைக்கிறதுக்கு விளைச்சலை கொடுக்கிறது அவர், அதுக்கான விதையை கொடுக்கிற கூட யார் தான் கொடுக்குறா? நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையும் பார்த்தீங்களா, 2 சொல்றாரு பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதை ஒன்று, அடுத்து அந்த விதையிலேருந்து வர்ற விளைச்சல். முதல்ல விதைக்கிறதுக்கான விதை. இப்போ இன்னைக்கு நாம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நம்ம கையில் இருந்ததுனால முதல்ல போட்டோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையாக ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் திடீரென்று பெரிய ஒரு காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. எது நம்ம கூட அப்படிதான். இந்த சர்ச்சை கட்டுவதற்கு முதல்ல என்னத்தை தான் கொடுத்தாரு?
தரிசனத்தை ஏற்கனவே கொடுத்தாரு. அடுத்து நெருக்கடி அப்போ கட்ட சொல்லி ஒரு உந்துதலை கொடுத்தாரு. அவ்வளவுதான். கையில இது மாதிரி நான் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்த ஊழியக்காரெல்லாம் பார்த்துருக்கிறேன். அடுத்த கொஞ்ச நாட்கள்ல கையில ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அவங்க பிரதர் இந்த நகையை வித்து தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பெரிய பெரிய ஆட்களை சொல்றேன். அப்படி ஒரு சில ஊழியக்காரங்க எனக்கு பழக்கம் உண்டு. கடை வைத்திருக்கிறப்போ அவங்க தங்களுடைய மனைவியுடைய நகையோ இல்லை வேற ஏதோ ஒரு பொருளை என்ன செய்வாங்க, விற்க கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி தான் பெரிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா விதையும் கொடுக்கிறவர் அவர் தான், அதுல இருந்து விளைச்சலை கொடுக்கிறதும் அவர் தான் என்பது புரிஞ்சு. அந்த வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி. அப்படின்னா பெருக பண்ணி என்ன அர்த்தம்? அதை விளைச்சலை பெருக பண்ணி வர்த்திக்க செய்வார். அவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்படி நம்முடைய ஆண்டவர், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்க கையில காசு இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தேவன் தான் என்ன செய்கிறவர்? அவர் தேவனே விளைய செய்கிறவர். பைபிள்ல நாம் பார்க்கிறோம்ல, பவுல் சொல்லும்போது பவுல் நட்டான், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தான். இது ஒருவேளை இது ரட்சிப்புக்கான காரியங்களுக்காக போடப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா மெய்யாவே உலக பிரகாரமான விளைச்சலை விளைய செய்கிறது யார் தான்? கர்த்தர் தானே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் விளைய செய்கிறார். நான் ஒரு சில ஆட்களுடைய நிலங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். வயல்ல ஜெபம் பண்ண வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த நாட்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பூச்சி வச்சுட்டு அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு நஷ்டமாயிட்டு நீங்க ஜெபம் பண்ண வாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல கேள்விப்படுவேன், இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல அறுவடையை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நீங்க இயேசுவின் நாமத்தில் அதை ஆசீர்வதிச்சு பழகணும். உங்க வீட்டில் எதை செய்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் எதை செய்தாலும் சரி, புதிய காரியத்தை செய்தாலும் சரி, புதிய வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் சரி, அது எப்படி ஆரம்பிக்கணும்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கணும். நீங்க சொல்லுங்க, எங்களை வந்து சொல்லுங்க. நான் அந்த இயேசுவின் நாமம் என்பதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுவேன் ஆசீர்வாதத்துக்காக. அடிக்கடி எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இயேசுவின் நாமத்தினாலே, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது அது எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற நாமம் அது என்பதுல எனக்கு மிகப்பெரிய விசுவாசம் உண்டு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவானவருடைய நாமத்துல, இயேசு என்கிற நாமத்துல ஏன் அவ்வளவு ஆசீர்வாதம், ஏன் அவ்வளவு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சிலுவைக்கு சென்றபடினாலே. அல்லேலூயா. பைபிள்ல பிலிப்பியர்ல பார்க்கிறோம்ல, அவர் கீழ்ப்படிந்தவராகி, மரணபடிந்தும் கீழ்ப்படிந்தவராகி என்ன செய்தாராம்? தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவே அவர் என்ன செய்யப்பட்டாராம்? எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமம். வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிச்சிருங்களேன். பிலிப்பியர் நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த வாசிங்க, 2:6 வாசிங்க. கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், பாருங்க, அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் முடங்கும்படிக்கும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கீழ்ப்படிய, இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார். சிலுவையில நமக்காக தம்மை தாமே அவர் அர்ப்பணித்தார். விளைவு என்னாச்சு கேட்டீங்கன்னா, சிலுவையில அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசு என்ற நாமத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார். எனவே இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது அவரை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது இப்போ ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல என்ன, இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸ் முன்னாடி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. டாக்டர்ஸை பார்க்க வருவாங்க. 4-5 ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்துருப்பாங்க. பெரிய டாக்டர்னா அவங்க உள்ள டாக்டரை பார்க்குறதுக்கு இந்த வெளியே யாராவது விட்டுட்டு இருப்பாங்களா, வாட்ச்மேன் மாதிரி, அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? முதல்ல எதை கொடுப்பாங்க? கார்டை கொடுப்பாங்க. விசிட்டிங் கார்டை கொடுத்து அந்த கார்டு போய் அவங்க யாரை பார்ப்பாங்க? பேரை பார்க்க, ஆளை பார்க்க மாட்டாங்க. இப்போ விஜய் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் விஜய் போகிறான்னா விஜயை பார்க்க மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க தெரியுமா? அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அல்லேலூயா, அது என்ன கம்பெனி என்பதை பார்ப்பாங்க. அந்த கம்பெனி பேர் வந்துட்டாலே அதனுடைய குவாலிட்டி, அதில் இருக்கிற எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. உடனே அவங்களுக்கு புரியும், ஓ இந்த கம்பெனியா, அப்ப இதுதான். அதே போல இயேசுன்ற நாமம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மனுஷனுடைய எல்லா பாவத்துக்காகவும், தரித்திரத்திற்காகவும், வேதனைகளுக்காகவும், பாடுகளுக்காகவும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அது எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு, என்னது பைபிளை நாம் பார்க்கிறோம், கொலோசியர் நிருபத்தில் பார்க்கிறோம். அவர் கொலோசியர் நிருபம் நீங்க 3ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். ஏன் இயேசு என்ற நாமம் அவ்வளவு பெரிய நாமம்? ஏன் இயேசு என்ற நாமத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, நன்மைகள் இருக்குது, விடுதலை இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு என்ற ஒருவர் தான் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படி இருந்துச்சா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. அருமையானவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்க, வீட்டுல போய் திரும்ப திரும்ப வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு, பவுல் சொல்றார், பவுல் பெரிய பரிசுத்தவான், அவரே சொல்றாரு, அவர் பரிசேயன். பவுல் யாருங்க? பரிசேயர் என்ற தெரியுமா உங்களுக்கு? அவங்க வேத பிரமாணங்களை அவ்வளவு அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள். பரிசேயர் என்றால் அவங்க வேதத்தில் அவ்வளவு கெட்டிக்காரலா இருப்பாங்க. பைபிள்ல நியாய பிரமாணத்தில், வேதம் என்றால் முழு பைபிள சொல்ல, பவுலின் நாட்கள்ல நியாய பிரமாணம் தான் உண்டு, முழு வேதம் அதுக்கப்புறம் எழுதப்பட்டது தானே. நியாய பிரமாணத்தில் தேறினவர்கள் பரிசேயர்கள். அதை செய்து முடிக்கிறதற்கு ரொம்ப கவனமா இருப்பாங்க பரிசேயர்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசேயன் தான் பவுல். அவர் சொல்லுகிறாருங்க, அந்த வேத பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை பூரா படிச்ச பவுல் சொல்றாரு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு, புரியுதா உங்களுக்கு? கட்டளைகள், நியாய பிரமாணம் எப்படி இருந்துச்சு? நமக்கு ஆக்சுவலா கர்த்தர் நமக்கு கொடுத்தது, நமக்கு ஆதரவா தான் கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? ஆதரவா தான் கொடுத்தாரு. ஆனா அது எப்படித்தான் இருந்துச்சு? எதிரடையாகத்தான் இருந்துச்சு. நமக்கு எதிரடை. பவுல் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். பவுல் என்ற மிகப்பெரிய பரிசுத்தவான், அவர் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அவருக்கும் எப்படிதான் இருந்துச்சா? அது எதிரடையாகத்தான் இருந்துச்சாம். அவருக்கும் விரோதமா தான் இருந்துச்சாம் இந்த கட்டளைகள், நியாய பிரமாணங்கள். இப்போ என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? என்ன பண்றாரு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை என்ன செய்கிறாரு? குலைக்கிறாரு. குலைச்சிட்டு அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து, கட்டளைகள் உங்களை தொடாதபடிக்கு, கட்டளைகள் என்றால் வெறும் கட்டளைகள் வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளிலும் உண்டான தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்புகள் உங்களை தொடாதபடிக்கு அவர் சிலுவையில் ஆணியடித்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கட்டளைகள் நமக்கு என்னதான், அது நல்லதுதான், ஆனா நமக்கு என்னதான் விளைஞ்சது? அதனால தண்டனை தான் வந்துச்சு, குற்ற உணர்வு தான் வந்துச்சு, நான் பாவி என்ற உணர்வு தான் வந்துச்சு. கட்டளை எவ்வளவு கடைபிடிச்சு. அதனால பவுலே சொல்றாரு, பவுலை பத்தி ஏற்கனவே சொன்னேன், நீங்க ரோமர் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கடைசி பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை நான் செய்ய முடியல, என்னால செய்ய வேண்டாம் என்று இருக்கிறத நான் என்ன செய்கிறேன்னா செய்கிறேன் அப்படிங்கிறார். 7ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க ரோமர் புஸ்தகத்துல.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தாலும் 15 வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லாத, சம்மதம் இல்லாத இல்ல, சம்மதம் இல்ல. இத பாவத்தை, இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பவுல் சொல்றாருங்க, வேற யாரையும் சொல்லல. இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்பாததை செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறத தான் செய்கிறேன். நான் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்பதான் திரும்ப நான் இந்த கொலோசியருக்கு வரேன், 2ஆம் அதிகாரத்துக்கு. நான் விரும்புறத நான் என்ன செய்கிறது இல்லை, செய்ய முடியல. கவனிங்க எல்லாரும், நான் விரும்புகிறது என்னால என்ன செய்ய முடியல, உள் மனசு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என் உள் மனசு நல்லதுதான், ஆனா அதை என்ன செய்யல, மேல இருக்கிற மாம்சம் அதை செய்ய முடியாம என்ன செய்கிறது, தடுக்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்று சொல்வதை விட, நியாயப்பிரமாணம் யாரு கடத்துல கொடுக்கப்பட்டதோ அந்த மனுஷன் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவன். அப்படித்தானே? இங்க இருக்கிற எல்லாருமே பாருங்க, நம்ம 100% ரொம்ப உத்தமமா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய வசனங்கள் கேட்கிறோம். ஆண்டவருக்குள்ள இங்க உட்காரும் போது, சபையில உட்கார்ந்து இருக்கும் போது, ஆண்டவர் வசனத்தை கேட்கும் போது, பாவத்தை குறித்த அதை குறித்த காரியங்களை நாம் கேள்விப்படும் என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டில் போய் என்ன செய்கிறோம், அப்படியே இருக்கிறோமா? குடும்பமானவர் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில வேளைகளை என்ன செய்கிறோம் நாம, அப்போ என்ன ஆகுதுன்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ள நான் இருந்தேன்னா நமக்கு அது எதிரடையா இருக்குது. நம்மை குற்றம் தீர்க்கு, நீ தவறு செய்துட்ட, குற்றம் பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட, சின்ன தவறு செய்தாலும் மனசு என்ன செய்யிட்டே இருக்குது, அது உறுத்திக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இதனால நான் தேவனுக்கு பிரியமா என்னால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, எனக்கு எதிரடையா தான் இருக்குது அந்த நியாயப்பிரமாணம், எனக்கு விரோதமா தான் இருக்குது. எனவே எனக்குன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார், மனுஷனுக்கு விரோதமா இருக்குது. எனவே அந்த கையெழுத்து என்ன செய்கிறாரு, குலைக்கிறார். சிலுவையில தம்மை ஆணியால் அடித்த பொழுது, தம்முடைய ஜீவன் கொடுத்த பொழுது, தம்முடைய ரத்தத்தை சிந்திய பொழுது, அவர் என்ன செய்கிறார், எனக்கு விரோதமா இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், குலைத்து போடுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ள வருகிறது. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. என்ன நடக்குது இங்க கவனிங்க, சிலுவையில் என்ன நடக்குது, பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. என்னன்னா, எண்ணத்துல இருக்கிற தவறான காரியங்கள் அவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொள்ளுகிறார். அவரிடத்துல இருக்கிற நன்மையான காரியங்கள் என்ன செய்கிறார், நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் அநீதிமான்கள், அவர் நீதிமான். இப்ப அவர் சிலுவையில் எப்படி தொங்குகிறார், அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. மாயலோகத்தோடு அழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், சிலுமை அடைந்தவர் தொங்கினார், வருந்தி வருவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார்.
இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு விரோதமாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற, நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் உரிந்து கொண்டார். அதாங்க பார்க்கிறோம். நாம கொலோசியர் நிருபத்துல நாம் பார்க்கிறோம் பாத்தீங்களா? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? அவர் சிலுவையிலே வெற்றி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு பலகீனமாய் காணப்பட்ட, நமக்கு விரோதமாய் காணப்பட்ட, நாம் முன்னேற முடியாதபடிக்கு தடைகளாய் காணப்பட்ட எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். நாம தான் நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு தடை. அல்ல, நான் எப்படி சொல்லி தெரியுமா? மூடி என்ற ஒரு பிரசங்கியார் அவர் சொல்லுவார், என்னன்னா, இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் அப்படின்னாரு. அல்லேலூயா. அவர் மூடி, அவர் மிகப்பெரிய ஃபேமஸ் பிரசங்கியார். அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான் அப்படிங்கிறார். என்னுடைய காரியம், என்னுடைய செயல்கள் தான் என்னை முன்னேற முடியாமல் தடை செய்கிற. அப்படின்னா எனக்குள்ளத நிறைய காரியங்கள், நான் முன்னேற முடியாதபடி காணப்படுகிற நிறைய காரியங்கள் எனக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. எதுக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தியாகம் செய்தார், இரத்தம் சிந்தினார். அதன் மூலமாய் என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலகீனங்கள், என்னுடைய தரித்திரம், இன்னும் எனக்குள்ள காணப்படுகிற அநேக நாம் முன்னேற முடியாதபடிக்கு, சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு காணப்படுகிற வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார். பைபிள்ல போடப்பட்டிருக்கு பாருங்க. அவைகள் வெளியரங்கமா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, எல்லாத்துக்கும் வெளியரங்கமாக்கினார். எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். எனவேதான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இப்படி பாடுபட்டு அவர் உரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் நமக்கு நல்லதை மாத்திரம் தந்தார். அல்லேலூயா. என்ன நமக்கு நல்லதை மாத்திரம் தந்தார். நன்மைகள் அவரிடத்தில் வருகிறவர்கள், நன்மைகள் தம்மிடத்தில் வருகிற ஒருவனை அவர் என்ன செய்கிறது இல்லையா? பொறுமை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்க இந்த வார்த்தைய, கெட்டு போகாமல் சொல்லுங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேணும். அல்லேலூயா. கெட்டு போக கூடாது. பாவத்தினால் அவன் கெட்டு போயிடக்கூடாது. தரித்திரத்தினால இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. வியாதினால கெட்டு போயிடக்கூடாது. பலவீனத்தினால அவன் கெட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனுக்கு வரணும். அல்லேலூயா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான். எனவே கண்பானது, இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இதுவரை கேட்டபடி அல்ல, இப்போ நீங்க கேட்கிறபடி விசுவாசிங்க. ஏன்னா இதுவரை நான் கேட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அப்படியே பரலோகத்துக்கு மாத்திரம், அவன் இந்த உலகத்துல கெட்டு போகாம பரலோகத்துக்கு மாத்திரம் வந்துடணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன், இந்த பூமியில நீங்க எப்படி போறதில்லை, கெட்டு போவதில்லை. கெட்டு போவது தேவனுடைய நோக்கமும் இல்லை. அதுக்குதான் இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர்
சங்கிலிகள் ஆறுபட்டு போகுதே, மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு போகுதே. இயேசு சொல்லுங்களேன், இயேசுவின் நாமம் சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் ஆறுபட்டு போகுதே. சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுது. இயேசுவின் நாமம். பாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே, பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே எரிகோவின் வல்லமைகள் பாய்ந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே. இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எரிகோவின் வல்லமைகள் பாய்ந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்லும்போது நீங்க வியாதிக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது பிசாசின் வல்லமைக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. எனவே இந்த விசுவாசத்தோடு நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சும்மா ஏதோ பேருக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க. அவருடைய நாமத்துக்குள்ளாக அவ்வளவு ஆசீர்வாதங்கள், அவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்கிறதுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலாக திரும்ப அந்த பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 9ல இருந்து வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் வானோர் பூதலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. முடங்கும்படிக்கும். ஹல்லேலூயா. எல்லா இந்த அண்ட சராசரத்தில் காணப்படுகிற எல்லாமே அவர் கால் கீழ என்ன செய்யணுமா? முடங்கணும். அதுக்கு தான் பாருங்க, தேவாதி தேவன் எதுக்காக மனுஷனா வரணும் அப்படின்னா அந்த இயேசு என்ற நாமத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்தினாலே நாம் சொல்லும்போது அவரை போலவே எல்லாம் நமக்கு என்ன செய்ய வேணும்? பணிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதனை வேளையில சொன்ன தெரியுமா, ஆதாமுக்கு
அவர் எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்தினுடைய எல்லா பொறுப்பையும் அவங்க இடத்துல கொடுத்து அவன் அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தாரு. அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? இழந்து போயிட்டான். இழந்து போனதை திரும்ப கொடுப்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இழந்து போனது ஆதாம், இழந்து போனதை ஆதாம் ஏதேன் மேல் அதிகாரம் வைத்திருந்தான். இந்த உலகத்தின் மேல அதே அதிகாரம் நமக்கு கொடுக்க. ஆதாமுக்கு வியாதி என்பது இல்லை. அந்த வியாதி இல்லாத அந்த தன்மையை நாம் விசுவாசித்தோம் என்னால் நமக்கு கொடுப்பதற்கு. அல்லேலூயா. ஆதாம் எல்லா பலவீனத்தின் மேலும் அவனை அதிகாரியா வைத்திருந்தாரு. அதை போல நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் மேல எல்லாவற்றையும் எல்லாம் நம்மை அதிகாரம் பண்ணுவதல்ல, நம்மை ஆளுகை பண்ணுவதல்ல, நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரெஸ்டோர். நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிங்களா? ரோமர் புஸ்தகத்துல நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ரோமர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்றாரு பாருங்க, glory to Jesus. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே, பாருங்க, ஆதாம் என்னும் ஒருவனாலே என்ன நடந்துச்சான்? மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. சொல்லுங்க, ஆதாம் என்னும் ஒருவனாலே, சத்தமா சொல்லுங்களேன், இயேசு என்னும் ஒருவனாலே என்ன நடக்குதான்? எனக்குள்ள ஜீவன் வருது. இந்த ஜீவன் என்ன செய்கிறதுனா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை, பலனை, வல்லமையை எனக்குள்ள கொண்டு வருது. ஆமென். எதனால இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இவ்வளவு காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இயேசு என்ற நாமத்தில் அவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக பரிபூர்ணத்தை பெற்று தந்தார். அந்த இடத்துல நான் பார்த்தோம், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், களஞ்சியத்தில் விதைத்தானியம் இல்ல, அப்படி சொல்லுங்க, விளைத்தானியம். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். கேட்கிறார் தீர்க்கதரிசி மூலமா, களஞ்சியத்தில் விதைத்தானியம் இருக்கா? இல்ல. திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம் எல்லாம் என்ன செய்யல? கனி கொடுக்கவில்லை. இப்படி இருக்கிற எல்லாமே போச்சு, எல்லாம் தொடச்சிட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. என்னது? எல்லாம் ஒருத்தர் ஏதோ சொன்னார், எல்லாம் வலிச்சு நக்கிட்டு போயிட்டு அப்படின்னாரு. வாழ்க்கையில எல்லாம் போயிட்டு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு, வலிச்சு நக்கிட்டு போயிட்டு எல்லாம் அப்படின்னாரு. அதை போல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே இல்லை, ஆனா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இந்த ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஒண்ணுமே விதைத்தானியம் கூட இல்லையா? பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இயேசு ஒரு தடவை சொல்றாருல, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே எங்கிருந்தாது எதை கொண்டாகிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதனால அவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமே இல்லையா, விடு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ எப்ப அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசி பாருங்க. அந்த ஆகாய் 2:16 வாசிங்க. அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது என்னன்னா, எத்தனை முதல்ல எத்தனை இது 20 மரக்காலா? 20 மரக்கால் இருக்குன்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்போட வாரான். விளைஞ்சது ஆனா இருந்தது என்னதான்? அடுத்து 50 குடம். எத்தனை குடம் தான் இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஹல்லேலூயா. என்னது? ஏன் அப்படின்னா, அடுத்த ஆண்டவர் சொல்ற, அடுத்த வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை என்ன செய்தேன்? அடித்தேன் அப்படிங்கிறார். அதே ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிங்க.
அடித்தேன். முதல்ல அவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலப்பா. நிறைய வேளையில் நம்ம எதிர்பார்க்கிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம நிறைய எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நிறைய எதிர்பார்க்கிறோம் தேவனிடத்துல. நம்முடைய எதிர்பார்ப்பின்படி அவர் செய்கிறவர் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாச்சோம் பார்த்தீங்களா, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம் வாச்சோம். அதுக்கு முந்தின 8ஆம் வசனமா வாசிங்க. 2 கொரிந்தியர் பாருங்க, அவர் சொல்றாரு, தேவன் உங்களுக்கு எப்படி எதற்காக சகலவித கிருபை தெரியுமா? நீ சம்பூர்ணமா இருக்கணும். வாசிங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? எல்லாவற்றிலும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறைவுபடாமல், எப்பொழுதும் எல்லாவற்றிலும். அப்ப தேவனுக்கு நம்மை குறித்த நோக்கமே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அதுல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும். எப்பொழுதும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்போ சொல்ல முடியாது, நிலைமை அப்படி கீழே போயிட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில எவ்வளவு ரூபா புழங்கும் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வியாபாரம் எப்படி இருந்தது தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பீரோல எப்படி இருக்கும் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நகை போட்டிருப்பேன், பார்த்திருக்கீங்களா நீங்க? இப்போ தற்சமயம் ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்துல, இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? கொரிந்தியர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உங்களுக்கு? கொரிந்து சபை எல்லா ஜனங்களால் நிறைந்தது. பாவம் செய்கிறவங்களும் அங்க இருந்தாங்க, நல்ல ஜனங்களும் அங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில சனிக்கிழமை நடத்திட்டு இருக்க, அதுல சொன்னவங்களுக்கு தெரியும். அந்த கொரிந்து பட்டணம் அப்படின்னாலே அது எப்படிப்பட்ட பட்டணம்? விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பைபிள் ஸ்டடியில் வந்து உங்களுக்கு தெரியும். கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது அந்த நாட்களில் மோசமான ஒரு பெண்ணை கூட சொல்லணும்னா கொரிந்த் லேடி அப்படிம்பாங்களாம். என்னது கொரிந்த் லேடி அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சார பெண்ணை குறிக்கிறதுக்கு அந்த நாட்கள்ல அந்த பகுதிகளில் சொல்றது கொரிந்த் லேடி அப்படிம்பாங்களாம். கொரிந்திய பெண் என்றால் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுக பட்டணம் கொரிந்திய பட்டணம். எல்லா நாட்டுக்காரங்களும் வர போக இருக்கிற, எப்போவுமே ஏராளமான நாட்டுக்காரங்க அங்கேருந்து போக வர இருந்தால் அந்த பட்டணம் எப்படி தான் இருக்கும்? விபச்சாரம் நிறைந்ததாக இருக்கும். இப்போது நம்ம டெல்லி எடுத்துக்கொள்ளுங்க, பாம்பே எடுத்துக்கொள்ளுங்க, சென்னை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி விபச்சாரத்துக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஈஸியாக கிடைக்கும். இங்கெல்லாம் அப்படி இருக்காது, சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது நம்முடைய பட்டணங்கள்லாம். ஆனால் அந்த மாதிரி பட்டணங்களில் அது ரொம்ப ஈஸியாக நடக்கும், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாம். என்ன, நிறைய நாட்டுக்காரங்க வருவாங்க போவாங்க, மாத கணக்காக அவங்க தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சரீர பிரகாரமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அநேக காரியங்கள் தேவைப்படும். எனவே அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேடி அலைவாங்க. எனவே அந்தந்த பட்டணங்கள் இப்படி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு பட்டணம் தான் கொரிந்து பட்டணம். சபைகளில் கூட அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. அதனால தான் பவுல் சொல்லும்போது ஒரு சிலரை குறித்து சொல்ற, உங்கள் சிலர் என்ன செய்யறாங்க? உங்கள் தகப்பனுடைய, ஞாபகம் இல்லையா? நீங்க பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? உங்கள் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அம்மா இல்ல, தகப்பனுடைய 2ஆம் மனைவியோ அப்படி, அம்மாவல்ல. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. உங்களுக்குள்ளே யாருக்கு சொல்றாரு தெரியுமா? கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில உள்ள மக்களுக்கு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, கொரிந்து பட்டணத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லல, கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுறாரு அவரு. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் பாருங்க, அவன் விபச்சாரம் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அஞ்ஞானிகளுக்குள்ளும்
தகப்பனுடைய மனைவின்னா அம்மா மாதிரி, சித்தி. அவங்க யார் மாதிரி? அவங்களோட தவறான உறவு. இப்படிப்பட்ட சபை தான் கொரிந்து சபை. ஆனா இந்த சபையை பார்த்தா பவுல் சொல்றாரு, உங்களுக்காக. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கம்மா, திரும்ப 9ஆம் அதிகாரத்தை, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எப்பொழுதும், அடுத்து சம்பூர்ணமுடையவர்களாய் சொல்லுங்க, சம்பூர்ணமுடையவர்களாய். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சம்பூர்ணமுடையவர்களாய். பாருங்க, நமக்குள்ள தேவன் அனுப்பின கிருபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிங்க. நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு திரும்ப அறிக்கை செய்றீங்களோ, எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுதும் இந்த சத்தியத்தை விட்டு தவறாம, சத்தியத்தை விட்டு விலகாம நீங்க எந்த அளவுக்கு அதுல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் விசுவாசிக்கிறவங்க, நான் சம்பூர்ணமானவனா இருக்கும்படிக்கு தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதோ குறைவு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து கொண்டிருக்கிறதோ குறைவு. என் வாழ்க்கையில நின்றுட்டு இருக்கிறதோ வறுமை, குறைவு. ஆனா அப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், பாருங்க, நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமா இருக்கும்படியான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதான் தேவனுடைய வார்த்தை சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்ன செய்யலாம்? தாமதமாகலாங்க, ஆனா கண்டிப்பா நிறைவேறாம போகுது. நீ 27ஆம் சங்கீதத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதுல சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, நானும் கடைசி 2 வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் எப்போதான் கெட்டு போயிருப்பேன். எப்படி? தேவனுடைய நன்மை அவர் பார்க்கல இன்னும், ஆனா காண்பேன் என்று சொல்லி விசுவாசம். அல்லேலூயா. நான் சொல்றது திரும்ப புரியுது? சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. போதும். நான் நன்மை பெற்றுக்கொள்ளல இன்னும். தேவன் எனக்காய் வாக்கு பண்ணின, அல்லது தேவன் எனக்காய் இதெல்லாம் செய்வார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நன்மையில கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில வரல இன்னும். ஆனால் நான் அந்த நன்மையை காண்பேன். அல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன். சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறாரு, வசனம் டக்குன்னு வாயில வரல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை
அவர் அறிவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு வரும். இப்போ ஒருவேளை கொஞ்சமா வரலாம், இப்போ ஒருவேளை நீங்க நினைச்ச அளவுக்கு வராம இருக்கலாம். ஏன் இப்போ ஒருவேளை நீங்க நினைச்ச விட ரொம்ப 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 கம்மியா வரலாம். உங்க குடும்பத்தில் நீங்க எதிர்பார்த்திருக்கிற மாற்றங்கள் வராமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வராம இருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தா உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறதே, வரலையே. அருமையானவர்களே, அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு, இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிங்க. ஏன் தெரியுமா அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கல? ஏன் 20 அது என்னது 20 ஆகாயில பார்த்தோமே, 20 மரக்கால் வரும்னு நினைச்சு எதிர்பார்த்து போனாங்க. 10 மரக்கால், 50 குடமா, 50 குடம் என்ன இருக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து போனாங்க. 20 குடம். ஏன் தெரியுமா வரல? கர்த்தருக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டுங்கப்பா. அல்லேலூயா. இடிக்கப்பட்ட ஆலயம். நான் ஏற்கனவே இதை குறித்து சொல்லியிருக்கிறேன் உங்களிடத்துல. இடிக்கப்பட்ட ஆலயத்தை என்ன செய்யணும்? அவங்க அதுக்காக வரவும் செஞ்சாங்க. எங்க அந்நிய தேசத்தில் அடிமையா இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் அந்த ராஜாவிடத்துல பேசி, அந்த ராஜா தான் இவர்களை என்ன செய்கிறார்? அனுப்பி வைக்கிறார். இங்க வந்த உடனே அவன் என்ன ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல, சாரி 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அவன் தன்னுடைய மச்சி வீட்டுல குடியிருந்து கர்த்தருடைய வீட்டை மறந்துட்டான். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஆகாய புஸ்தகத்துல பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, உன் பர்பஸ் என்னப்பா? உன்னை விடுதலை ஆக்கினது எதுக்கு? நீ ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? நீ ஆலயத்துக்கு வருவது எதுக்கு? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு, கர்த்தருடைய பணியில முக்கியப்படுத்த உன்னை. ஹல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சாரு. நம்மையும் பாவத்திலிருந்து எதுக்கு தெரியுமா கர்த்தர் அழைச்சாரு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களுக்காக என்று இறங்கிட்டீங்கன்னா சில வேளைகள் அது வெற்றியை தருங்க. ஆனா தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்காது. தேவனுக்குரிய காரியங்களில் ஈடுபட ஆரம்பிங்க ஏதாவது ஒரு விதத்துல. என்னது அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய என்னுடைய வீடு பாழாய் கிடக்குது, ஆனால் நீங்கள் மச்சு பாவப்பட்ட பாருங்க, அவனுக்கு வீடு கட்டிட்டான். நிர்மூலமானி போன தேசம் எருசலேம், சாரி இஸ்ரவேல் நிர்மூலமாய் போய் ஆலயத்தை கட்டணும்னு வந்தவன் அவன் தனக்கு மச்சு வீடு கட்டிட்டான். அல்லேலூயா. கட்டினது மாத்திரமில்ல, நல்ல மெத்த கட்டெல்லாம் போட்டு சுகமா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவர் சொல்றாரு, உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை. அப்போ நீங்க விசுவாசிங்க, நீங்க தேவனுக்காக காரியத்துல முக்கியமா இறங்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என் வழியில நட, நான் உன் வழிகளை நான் பார்ப்பேன். நீ எதிர்பார்த்திருக்க முடியும் உனக்கு கிடைக்கணுமா? நீ 20 மரக்கால் வேணும்னு போன 10 கிடைச்சது. நீ 20 மரக்கால் வேணும்னு போகும்போது நான் உனக்கு 30 40 ஆக்கி தருவேன். எப்ப தெரியுமா? எனக்காய் நீ செய்ய ஆரம்பிக்கும் போது, என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது. அவங்களுடைய வார்த்தை விசுவாசிருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்களே. என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு அனுப்பிச்சு தேவன் அனுப்பிச்ச பிரகாரம் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுதா கிட்டத்தட்ட 20 வருஷம் பேசாம இருந்தாங்க. எத்தனை வருஷம்? நான் நினைக்கிறேன் 14 வருஷமா, 14 15 நினைக்கிறேன். அத்தனை வருஷம் என்ன ஆயிட்டாங்க? சும்மா உட்காந்துட்டான். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, glory to Jesus, 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2:15 இப்போது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். அவர் சொல்றாரு, ஐயா கல்லு மேல கல்லு வச்ச ஆலயத்தை கட்டுவதற்கு வச்சிட்டு நீ பாட்டுல போயிட்ட. அன்னையில இருந்து என்ன நடந்துச்சு யோசித்து பாரு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய காரியத்தை விட்டுட்ட, தேவனுடைய காரியத்தை முக்கியப்படுத்தல, உன்னுடைய காரியத்தை முக்கியப்படுத்துற. நீ என்ன நடக்குது? உனக்கு கிடைச்சது, ஆனா எதிர்பார்த்தது கிடைக்கல.
நான் நம்புகிறது அவரால் வரும்னு சொல்ல முடியல உன்னையில. ஏன்னா நீ தேவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கல. தேவன் அவருக்காய் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் எனக்காய் ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சியா சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் ஆலயத்தை கட்டணும் ரொம்ப நாள் நான் தீவிரமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தருக்காக ஒரு சபையை கட்டணும், சபை கட்டடத்தை கட்டணும் என்று சொல்லி. அப்போ நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நான் அவருக்காக ஆண்டவரே ஒரு சபையை கட்டணும்னு சொன்ன போல, தாவீதுக்கு சொன்னது போல நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாவே அது எனக்கு கண்டிப்பா செய்வார் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பாருங்க, நான் ஆலயத்தை எப்போ கட்டினேன்னு கேட்டீங்கன்னா எப்போ கட்டணும்? 2018 கட்டணும். நான் இப்போ வீடு வாங்கியிருக்கேன் பாருங்க, அதுவும் கரெக்டாக அது 2018 கட்டப்பட்டது. அல்லேலூயா. வேற ஒருத்தன் குடியிருந்தாங்க உண்மைதான். ஆனால் அவங்க காலி பண்ணி இப்போ என் கைக்கு வந்துச்சு. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? அந்த வீட்டை கர்த்தர் எனக்காக கட்டினார். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. 3 ஊழியக்காரங்க வர்றப்பெல்லாம் சொல்லுவாங்க, அதில் என்னத்தை அவங்க கண்டாங்க எனக்கு தெரியல. உங்களுக்குன்னே கட்டின வீடு மாதிரி இருக்கு அப்படிமா. அதில் என்ன எனக்குன்னே கட்டினது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்கு அவர் தான் இதை தந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறான். அல்லேலூயா. என்னை மனைவிட்டே கேட்டு பாருங்க, 2-3 ஊழியக்காரங்க வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது உங்களுக்காகவே கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி. அதில் யோசிச்சு பாருங்க, எனக்காக கட்டப்பட்டதுன்னு என்ன இருக்கு? அதில் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கன்ஃபார்ம் பண்ணுகிறாரு. கர்த்தர் தான் உனக்கு இந்த வீட்டை கொடுத்தார் என்பதை என்ன செய்கிறாரு? கன்ஃபார்ம் பண்ணுகிறார் ஊழியக்காரர் மூலமாக. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம் அவருடைய வழியில் நடந்து போய் கொண்டு இருப்போம் என்றால் ஒண்ணுமே நடக்காது போல தோணும். எனக்குன்னு ஒண்ணுமே நடக்கல என்பது போல தோணும். ஆனா நீங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்திருப்பார். கைகளை தட்டி. வீடுனா வெறும் வீட்டை மட்டும் சொல்லல, உனக்கான ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கான ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கான நன்மைகள் அங்க நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோமே. எனக்கு அன்பான மறந்து போகாதீங்க, தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஆண்டவர் இந்த காலவேளையில் சொல்றாரு, களஞ்சியத்தில் விதைத்தானி இல்லாமல் போகலாம், நீ விதைக்கக்கூடிய அளவுக்கு தானியத்தை கூட உன் கையில மிச்சம் வச்சிருக்க முடியாம நீ அதை கூட செலவழித்திருக்கலாம். என்ன செய்வது? நாளைக்கு என்ன செய்வது? என் பிள்ளைக்கு படிப்புக்கு என்ன செய்வது? திருமணத்துக்கு என்ன செய்வது? நான் அடுத்து இந்த வீட்டுல இருந்து என்ன கிளப்பிட்டா வாடகை நிறைய வருமே, அந்த வீட்டுக்கு போகுது, என்ன செய்வது? கர்த்தர் எல்லாவற்றையும் தருவாருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தருவார். நான் முதல்ல வீடு வாடகைக்குன்னு போனது 300 ரூபாய் 350 ரூபாய் எங்கள் அண்ணன் வீட்டில். அந்த வாடகையும் ஒழுங்காக கொடுக்க முடியல, அது வேற விஷயம். அவளுக்கு நிறையா பாக்கி வச்சு அப்புறம் பின்னாடி கொடுத்தேன்னா கூட ஃபுல்லாக கொடுத்தேனான்னு கூட தெரியல. 300 ரூபாய் 350 ரூபாயா. அடுத்து பாருங்க வாடகை போய்கிட்டே இருந்துச்சு. கூட கடைசியாக எவ்வளோ கொடுத்தா? 5500. அதுவுமே கூடுதல் வாடகை உள்ளது தான். ஆனால் கர்த்தர் நமக்காக அவங்கள்ட்ட பேசி குறைஞ்ச வாடகைக்கு நமக்கு தந்தாங்க. நாங்கள் காலி பண்ணி போனால் அந்த வீடு இப்போ 8000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வீட்டை கொடுத்தாரு. வீடு பெரிய வீடு கிடையாது, ஆனால் அந்த ஏரியா அது முக்கியமான ஒரு ஏரியா, கோடீஸ்வரனாங்கிறதுனால வாடகை அவ்வளோ வாடகை. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை 300 ஆரம்பித்து கூட்டிக் கொண்டே இருந்தேன். நம்ம நல்லா நினைப்பேன், அப்போ நமக்குலாம் இப்படி வாடகை வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அதையும் கொடுத்து மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே தான் இருந்தார். எனவே இன்னைக்கு விதைத்தானியம் கூட போயிட்டு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர் என்று கர்த்தர் சொல்லுகிற ஆமென் சொல்லுங்க. ஆகாயத்தில் பறக்கிற பறவையை பார்க்கலாம், காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம். ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் ஒரு நாள் தனக்கு அடுத்த நாள் சாப்பாடு வேணும்னு கவலைப்பட்டதில்லை. அது போல நீங்க கவலைப்படக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருப்பார். அந்தந்த வருஷங்களுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்துல நம்ம 1500 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட செலவு எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் நெருங்கிரும் நினைக்கிறேன் மாதம். அதையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. இதுலயும் சிறிதளவு மீதி எடுக்க முடியாத தான் கர்த்தர் கிரியை செய்திருக்க இதுவரை. ஒவ்வொரு மாதமும் சொல்லுவது வழக்கம், இந்த மாசம் நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா அந்த மாசம் கடைசியில் என்ன செய்ய கொஞ்சம் மீதத்தை எடுக்க வைப்பார்.
விதைத்தானியத்தை கொடுக்கிற, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். மறந்து போகாதீங்க, உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்கு விதையும் கொடுக்கிறவர், அந்த விதையை பெருகவும் பண்ணுகிறவர், விளைச்சலையும் கொடுக்கிறவர். விதைத்தானி இல்லைன்னு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏற்ற வேளையில உங்க கைகளை நிறைய பண்ணுவார். ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் அதை பாருங்க. நீங்க பிரைஸ் சொல்ல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2:9. ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின காரியங்களை பார்க்கலாம் இனி வருகிற நாட்கள்ல நடக்க போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும். முந்தின ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் பிந்தின ஆசீர்வாதங்கள் பெருசா இருக்கும். முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசத்தின் ருசி எப்படி இருக்கும்? பெரிதா இருக்குங்க. நீங்க இது நாள் வரை கஷ்டப்பட்டது போல அல்ல, இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, தேவனுடைய வல்லமை விசுவாசிங்க, அவரை சந்தேகப்படாதீங்க. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசி. இந்த பூமியில நான் அனுபவிக்காம போகிறது இல்ல, விசுவாசி. இந்த பூமியில நல்ல வாழ்க்கை அனுபவிக்காம போறது இல்ல, விசுவாசி. பவுல் சொல்றார்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்நாள்ல கரம் பிடித்தவர் அந்நாள் வரைக்கும் என்னை அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசித்து, நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய பாதையை பின்பற்றுங்க, அவரை விட்டுறாதீங்க, எந்த காலத்திலும் விட்டுறாதீங்க. சீசர்ல சொன்னது போல அனுதினமும் சொல்லுங்க, ஆண்டவரே ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. மோசேயோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிளந்து நடக்க உதவி செய்தீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிளந்து நடக்க உதவி செய்தீங்க. அற்புத தேவன் அதிசய தேவன் எல்லாம் நீர் செய்திடுவீர். அற்புத தேவன் அதிசய தேவன் எல்லாம் நீ செய்திடுவீர். ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. Praise the Lord. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிட்டு நான் முடிக்க போகிறோம். வாசிங்க 17, 2:17. ஆகாய். அடித்தேன், என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள், எனவே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிலாம் நேரிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல மனதை திருப்புங்க. இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய செய்தி என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதான். நீ உன் களஞ்சியத்துல உன் கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத, என்னிடத்துல மனதை திருப்பு. அவர் சொல்றாரு, என்னிடத்துல உன்னுடைய கவனம் பூரா என் மேல. சங்கீத புஸ்தகத்துல வாசிக்க போய் சொன்னான்ல, சங்கீதத்துல வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும்
வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், சொல்லுங்க, இரக்கம் செய்யும் வரைக்கும், சத்தமா சொல்லுங்க, இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அவரை தான் நோக்கி இருக்கணுங்க. உங்க கண்கள் தோல்வி ஆகலாம், வெற்றி இல்லாமல் போகலாம், இழப்புகள் உண்டாகலாம், இடைவிடாமல் அவரை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, விதை தானியத்தை கொடுக்கிறவர், உனக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் விதை தானியத்தை கொடுக்கிறவர், வெறுமன விளைச்சலை கொடுக்கிறவர் அல்ல, விளைச்சலுக்கான விதையை கூட கொடுக்கிறவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி உங்க மனதை திருப்புங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாள்ல இந்த பிள்ளைகளோடு பேசினீரப்பா. நீங்கள் என்னிடத்தில் மனம் திருப்பாமல் போனீர்கள் என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்க. இந்த காலவெளியில் ஜனங்களத்துல கேட்குறீங்க, என்னிடத்துல நீங்க உங்க மனதை திருப்புங்க. ஜீவனுள்ளோர் தேசத்துல தேவனுடைய நன்மை காண்பேன் என்று சொல்லி விசுவாசிங்க. நீங்க விசுவாசிந்தீங்கன்னா ஒருபோதும் கெட்டு போக மாட்டீங்க. You will not fail. ஆமா, நீங்க விழுந்து போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை சம்பூர்ணமுடையவர்களாக தம்முடைய கிருபையினால மாற்றி வைத்திருக்கிறார். சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியப்பட்டு விட்டது. ஆல்ரெடி டன். உங்களுக்காக சிலுவையில் ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் மேல் வைத்து விட்டார். இயேசு என்ற நாமத்தை எப்போ நம்பினீங்களோ, இயேசு என்ற ஒருவர் கீழே எப்போ வந்தீங்களோ, அவரை நோக்கி எப்போ மனதை திருப்பினீர்களோ, அப்போதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த காலவேளை சொல்லுங்க, அப்பா உம்மை தவிர எனக்கு வேற இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை என்று யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை என்று யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிற நீதானப்பா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. அருமையானவர்களே, இந்த கால வேளையில ஒப்பு கொடுத்துருங்க. அவரை நோக்கி மனதை திருப்பிடுங்க. வேற யாருக்காகவும் அவரை விட்டு கொடுத்துறாதீங்க. ஊழியத்தை விட்டு கொடுத்துறாங்க, சபையை விட்டு கொடுத்துறாங்க. வேற யாருக்காகவும் கர்த்தருக்காக
ஊழியத்துக்காக, சபைக்காக யாரை வேணாலும் விட்டு கொடுங்க. யாருக்காக இதை விட்டு கொடுத்துறாங்க, இவரை விட்டு கொடுத்துறாங்க. நீங்க போதும்பா சொல்லுங்க. நான் உம்மை நோக்கி என் மனதை திருப்புகிறேன். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் உட்பிரவேசிக்க உங்களை விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப சொன்னார் இடத்துல, களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லாவிட்டாலும் அப்படின்னாரு. களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லாவிட்டாலும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ரீபாலா ஷண்டாலா தூராபாலாபா ஷாபாலா கதுனா தியதாராபோ ஷக்கருதானாமா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுங்க. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நீங்க சொன்னீங்க, இந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. நீங்க பேசுகிறவர் மாத்திரமல்ல, மனுஷனை போல சொல்லிவிட்டு செய்யாமல் போகிற தெய்வம் அல்ல, நீர் சொல்லி செய்கிற தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே, நீர் உங்களுடைய வாயினால் சொன்னதை உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.